ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 99 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லீயை காமிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லீ அவனோட சின்ன வயசில் வந்து கன்ஃபஸ் பண்ணிப்பான் இல்லையா, கண்டிப்பாக எந்த ஒரு நின்ஜுட்ஸு கென்ஜுட்ஸு இல்லாமல் நான் கண்டிப்பாக ஒரு பெரிய நிஞ்சாவாக இருப்பேன், தாய் ஜுட்ஸு மட்டுமே வச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அந்த விஷயத்த ரிமெம்பர் பண்ணி பார்த்துட்டு நிற்பான். நருட்டோ சைட் காட்டுவாங்க. நருட்டோ பார்த்தீங்கன்னா கிளம்பி வேகமாக ஒரு இடத்துக்கு போவான். குறுக்கால லீயை பார்ப்பான். லேடி சுனாடேவை பார்த்தே என்ன சொன்னாங்க, கிட்டத்தட்ட அவங்க வந்து ஃபுல்லாக அவனை க்யூர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வில்லேஜ் வந்து இப்போ ஒரு பேட் சுச்சுவேஷனில் இருக்குது, நமக்கு கையில் கிடைக்க நிஞ்சாவில் எல்லாருமே தேவைப்படுறாங்க, கண்டிப்பா நம்மளோட ஃபுல் எனர்ஜியும் கொடுத்தாகணும், அதனால நீ சீக்கிரமா குணமாயி வரணும்லாம் பேசிட்டு இருப்பான். லீ வந்து பேசுறதுக்கு வருவான். மோகி அண்ட் ஊடான் பாத்தீங்கன்னா குறுக்கால வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட கோணாமரவை பத்தின விஷயம், அவன் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டான்னு சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல த வில் ஆஃப் ஃபயர் ஸ்டில் பர்ன்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கோணாமரோ சைட் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஹொகாகே ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதுல டோட்டலாவே வந்து அந்த கதவை பிளாக் பண்ணி வச்சுட்டு ஏகப்பட்ட பூபி ட்ராப்ஸ் வந்து செட் பண்ணி வச்சிருப்பான். இந்த இடத்துல மெயினா கதவை நீக்குங்க, இல்லைன்னா நாங்க ஃபோர்ஸா நீக்க வேண்டியது வரும்லாம் சொல்லுவானுங்க. நீங்க இந்த இடத்துக்கு இப்படி எதிர்த்து நின்னீங்கன்னா, கிட்டத்தட்ட தேர்ட் ஹொகாகேயோட கிராண்ட்சன் நான் சொல்றேன், என்ன எதிர்த்து நின்னீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். என்ன மெயினா சொல்ல வருவானா, நீங்க ஹொகாகேவை எதிர்க்கிற மாதிரி அப்படின்பான். இந்த இடத்துல சீசனை வந்துட்டு அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க, இந்த இடத்த சீக்கிரமா ஓபன் பண்ணலாம், ஏதாவது பெரிய பிரச்சனையாயிருங்க விஷயத்த சொல்லுவாங்க. இதை கேட்டவனுங்க பாத்தீங்கன்னா ஃபோர்ஸா கதவை உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த இடத்துல இன்னொரு ட்ராப் வந்து ஓப்பன் ஆகி வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா பெப்பர் ஸ்மோக் பாம் வரும். அந்த ஒரு எஃபெக்ட்னால பாத்தீங்கன்னா அவங்க இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. நான் இங்க ஏகப்பட்ட ட்ராப்ஸை வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன், இது உங்களால ஓபன் பண்ணவே முடியாது அப்படின்பா. நீங்களுமா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த வெளியே இருக்க காட்ஸ் பேசுவானுங்க. சுனாடே வந்துட்டு என்னடா இது ஒரே சத்தமா இருக்கு, எனக்கு தலையே வலிக்குதுடா அப்படின்ட்டு வருவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டான்டான் வந்துட்டு சுனாடே கிட்ட தாய் போய் பேசும். என்னடா உங்க ரெண்டு பேத்துனால ஒரு சின்ன பையனை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல அவன் வந்து தேர்ட் ஹொகாகேயோட கிராண்ட்சன் அதான் பாக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இதை கேட்ட சுனாடே வந்துட்டு அப்பனா நாங்க மட்டும் யாரு, ஃபர்ஸ்ட் ஹொகாகேயோட கிராண்ட் டாட்டரா, அப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கணும், எனக்கு தானே, போய் முதல்ல கதவை நீக்கிற வழியை பாருங்கடா அப்படின்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஜுட்ஸுவை போடுறதுக்கு வருவாங்க. நருட்டோ அவங்களை டோட்டலாவே ஸ்டாப் பண்ணிட்டு இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சுனாடே வந்துட்டு அவன் என்ன உன் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா, அவன் நான் ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ண பாக்குறேன்னு சொல்லுவான். இந்த நாள் முடியறதுக்குள்ளனாவது ஒரு நாளை கன்வின்ஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலான்ட்டு போவாங்க. என்ன ஒரு நாளா அப்படின்னு சொல்லிட்டு சீசனை பின்னாடியே ஓடுவாங்க. இதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் சைட் காட்டுவாங்க. சக்குரா வந்துட்டு ஒரு பொக்கேவை தூக்கிட்டு போவா. சாஸ்கே வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாமாங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இல்ல நான் லீயை பாக்குறக்காக வந்தா, அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவன் வந்து இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்க, செக்கினே பண்ணலைங்க விஷயத்த சொல்லுவாங்க. லீ தனியா பாத்தீங்கன்னா போய் நின்னுட்டு அந்த சர்ஜரி பத்தி சுனாடே சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். நருட்டோ சைட் காட்டுவாங்க. ஏதாவது பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி வெளியே கூட்டிட்டு வந்துடலான்ட்டு ஏகப்பட்ட விஷயம் பேசுவான். கிட்டத்தட்ட ராமன்லாம் வாங்கித்தாருன்னு சொல்லுவான். என்னடா டே நீ எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்பான். பேசணுமா, சரி முதல்ல நீங்க எது கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்ட நருட்டோ செம காண்டாயிருவான். எவனுமே என்கிட்ட இப்படி பேசினது இல்லடா, இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த கதை உடைச்சிட்டு உள்ள வர வேண்டியதா இருக்குண்டா அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட கோணாம வந்துட்டு முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு அப்படின்பா. நருட்டோ வேகமா ஓடி வந்து அந்த கதவை அடிப்பான். மேல செட் பண்ணி இந்த ட்ராப்ல இருந்து ஏகப்பட்ட சட்டி நருட்டோ மேலே விழுகும். செம அடி விழுகும். மோகியும் ஊடானும் பார்த்துட்டு நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நருட்டோவை பார்த்து. இதுக்கப்புறமா லீ சைட் காட்டுவாங்க. சக்குரா பாத்தீங்கன்னா லீயை மீட் பண்றதுக்கு வருவா. ஓ நீங்க தான் கேட்டு வருவா. இந்த இடத்துல இந்த பொக்கே உனக்கு தாங்க சொல்லுவா. ஓ எனக்கு அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவனோட ஸ்டிக் ஸ்லிப் ஆகி கீழே விழுக போவான். சக்குரா பிடிச்சிக்குவா. இதுக்கு மன்னிப்பு கேட்பான். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவா சக்குரா. இந்த இடத்துல மெயினா சாஸ்கே வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட லேடி சுனாடேக்கு தான் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், உன்னையும் சீக்கிரமா குயிக்கா ஹீல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுவா. லீ இருந்துட்டு நடந்தா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த இடத்துல நீ சீக்கிரமா குணமாயிருவியாமா அப்படின்னு சொல்லுவா. மெயினா உனக்கு எந்த ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்ன கூப்பிடு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. இதை கேட்ட லீ வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சக்குராக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். இதுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சக்குரா போயிடுவா. சக்குரா போனதுக்கு அப்புறம் லீயோட ஃபேஸை காட்டுவாங்க. பாக்குற நமக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். சுனாடே சைட் காட்டுவாங்க. எந்த ஒரு கேம்லிங் ஹாலும் இல்ல, அதே மாதிரி ட்ரிங்க் பண்றதுக்கான இடம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே போரிங்கா இருக்கு, தேர்ட் ஹொகாகே மாதிரி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. இதை கேட்ட சிஜுனே வந்துட்டு முதல்ல ஒர்க்க பாருங்கன்னு சொல்லுவா. இருந்தாலுமே உங்களுக்கு ட்ரிங்க் தான் தேவைன்னா கண்டிப்பா நான் அதை செஞ்சு கொடுக்குறேன், ஆனா இந்த வேலையை முடிச்சிருவீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டீ ஷாப் இருக்கு இல்லையா, அங்க கூட்டிட்டு போவாங்க. சூடா இருக்கக்குள்ள குடிங்க, நீங்க தான் ட்ரிங்க்ஸ் கேட்டீங்களே டக்குன்னு எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லுவா. இந்த சீன் செம ஃபன்னா இருக்கும். நான் கேட்ட ட்ரிங்க் என்னடா, நீ கொடுக்குற ட்ரிங்க் என்னடாங்கிற மாதிரி. இந்த இடத்துல சுனாடே வந்துட்டு நீ வர வர ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்ட சிஜுனே அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் நீங்க அங்க இருந்து வேலை பார்க்க மாட்டீங்கன்னா, அதனால தான் பொருளாக நான் இங்க தூக்கிட்டு வந்துட்டேன். ஏதோ இந்த புக்கை பாருங்க, இப்ப ரீசெண்ட் லிஸ்ட் ஆஃப் நிஞ்சாஸோடது இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து காட்டுவாங்க.
டம்ப்ளிங்ஸ்லாம் இருக்குது பாருங்க, ஸ்வீட்டா இருக்கு, எடுத்து சாப்பிடுங்கன்னு சிஜுனே சொல்லுவா. சுனாடேக்குல இது செம்ம காண்டேத்தும். இதுக்கப்புறமா நருட்டோ சைட் காட்டுவாங்க. டே ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனைனாவது சொல்றா, நான் ஏதாவது தீர்க்க முடியுதான்னு பாக்குறேன்ல சொல்லுவான். இதை கேட்குற மோய்கிம்லாம் ஏதாவது சொல்றான்னு சொல்லிட்டு கத்துவா. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு இதுக்கப்புறமாவும் நான் நல்லவனா நடந்துக்க போறது இல்ல, என்னோட டெக்னிக்கை காட்டுறேன் அப்படின்ட்டு அவனோட ஹேண்ட் சைன் பண்ணுவான். பாத்தீங்கன்னா செக்ஸி ஜுட்ஸு பண்ணுவான். செம ஃபன்னா இருக்கும். இந்த விஷயத்தை பார்த்த மோய்கி அண்ட் ஊடானுக்கெல்லாம் மனசே இருக்காது. செம சங்கட்டமான மூமெண்ட்ல தான் நிற்பாங்க. நருட்டோ ரொம்பவுமே அழகா கூப்பிட்டு இருப்பான், வெளியே வாடா கோனாஹமரு அப்படின்னு சொல்லிட்டுலாம். இருந்தாலுமே இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நருட்டோவுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும், ரொம்பவுமே சங்கட்டமாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நருட்டோ வச்சே பார்க்க மாட்டான். இது ஷேடோ க்ளோனுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு பண்ணிட்டு எல்லாமே போய் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அந்த பெப்பர் ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணிப்பான்லையே அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு பாம் பார்த்தீங்கன்னா விழுகும். இந்த இடத்துல நருட்டோனால முடியவே முடியாது, ரொம்பவுமே கஷ்டப்படுவான். இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் பண்ணிப்பி நான் எதிர்பார்க்கவே இல்லடா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோய்கி வந்துட்டு நீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பா. பரவாயில்ல ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உள்ள இருக்க கோனாஹமருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து என் தாத்தாவோட ரூம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவான். என்னன்னா இதை வந்து நான் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான தாட் தான் இருக்கும். இதுக்கப்புறமா சுனாடே சைட் காட்டுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த நிஞ்சா புக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இப்போ மோஸ்ட் ரீசன்ட் நிஞ்சாஸ்ல இவங்க தான் அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. குரநாயோட டீம், ஆஸ்மா டீம்லாம் பார்ப்பாங்க. ஆஸ்மாவோட டீமை பார்த்துட்டு அவங்க மெயினாக சொல்ற விஷயம்னா கிட்டத்தட்ட இது இவங்க பேரண்ட்ஸ் அப்படியே மிரர் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா காய் சென்சோட டீமை பார்க்கும்போது ராக்லியோட போட்டோ இருக்கும். அதை பார்த்தவங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும், பேட் ஃபீலிங்காக இருக்கும். நான் கொஞ்ச நேரம் வெளியே போய் காத்து வாங்கிட்டு வரேன்ட்டு போவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராக்லியை பார்ப்பாங்க. நம்ம ஊர்லேயே அந்த பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு சொல்லிலாம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த முட்டை உடச்சு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரை பிடிங்கி போட்டு பாஸ் ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிலாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அந்த விஷயத்த சுனாடேவும் நோட் பண்ணுவாங்க. நருட்டோ அடிபட்டு விழுந்து கிடப்பான் இல்லையா, அதை பார்த்து மோய்கி எழுந்துட்டு பரவாயில்லன்னு சொல்லி கேட்பான். டே இதுக்கப்புறம் உன்னை விடுறதாவே இல்லடா, இப்போ நான் ரொம்பவுமே ரஃப் ஆக போறேன்டான்னு சொல்லிட்டு நருட்டோ பயங்கரமா ஷவுட் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோனஹமரு வந்துட்டு இது வந்து தேர்ட் ஹோக்காகேயோட ரூம், நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், அதை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்லாம் சொல்லுவான். இங்க பாரு நம்ம லீஃப் வில்லேஜே டேஞ்சர்ல இருக்கு, அதனால இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அதை பத்தில எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட நருட்டோ உனக்கு நீ அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு செம ட்ரிகர் ஆயிருப்பான். இங்க பாரு என் புது பவர் இப்ப யூஸ் பண்ணி இந்த கதவை என்ன பண்றேன்னு மட்டும் பாருன்ட்டு ரசங்கன் பண்ண போவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுனாடே வருவாங்க. பார்த்து அப்படின்னு சொல்லி மொய்கி சொல்லுவா. நருட்டோவை இடிச்சிட்டு போவாங்க. நருட்டோ வந்துட்டு பார்த்து போங்க கிராண்ட்மா அப்படின்பா. இந்த இடத்துல அவங்க எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. சொல்ல போனா ஒரு தூசியை தட்டி விட்டு போனா அது எப்படி ஃபீலா இருக்கும், அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் பாம்பை முதல் கொண்டு ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த இடம்லாம் உண்மையாக சொல்ல போனா செம ஃபன் பார்ட்டா இருக்கும். அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு என்னமோ நார்மல் பாத்துல நடந்து போகும்போது இந்த தூசியோ பூச்சியோ வந்தா நம்ம தட்டி விட்டு போவோம்ல, அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. கோனஹமரு கிட்ட போகும்போது எல்லாருமே பயந்துருவாங்க, ஒருவேளை அடிச்சிருவாங்களோ என்னமோன்னு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புக் இருக்கும் அந்த ரேக்கில், அந்த புக்கை மட்டும் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. என்னடா இவ்வளோ பவர் வச்சுட்டாடா இத்தனை நேரம் இந்த அம்மா சும்மா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே ஃபீல் ஆகும் பார்க்கும்போது. ஈவினிங் ஆயிரும். நருட்டோவும் கோனஹமரும் தேர்ட் ஹோக்காகேயோட கல்லார முன்னாடி வந்து ப்ரே பண்ணுவாங்க. இந்த இடத்துல மெயினாக நருட்டோ சொல்கிற விஷயம் என்னன்னா, நம்மளோட லீஃப் வில்லேஜ் இப்போ ரொம்பவுமே பிரச்சனையில் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனையை தாண்டி தான் இப்போ எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. நம்மளோட மிலிட்ரி ஃபோர்ஸ்லாம் கூட பாதிக்கு பாதி குறைஞ்சு போச்சு, இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதில் நம்ம மிஷின்ஸ் மேலே தான் அப்படின்னு நருட்டோ சொல்லுவான். கோனஹமரு வந்துட்டு இதை தான் நான் உனக்கு முதல்ல சொன்னது அப்படிங்கிறத சொல்லுவான். நருட்டோ வந்துட்டு ஓ அப்படியா சரி அப்படின்ட்டு யோசிப்பான். நருட்டோவோட கேரக்டரை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இருக்கா சென்சே சொல்லிட்டாங்கன்னா அதே வார்த்தையை வச்சு ஏகப்பட்ட வேத்துக்கிட்ட பேசுவான் நருட்டோ. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட மிஷின்ஸை ப்ராப்பராக முடிக்கலனா நம்மளை வந்து ரொம்பவுமே வீக்கான ஸ்டேட் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்கிற விஷயத்த சொல்லுவான். இது ஆல்ரெடி எனக்கு இருக்கா சென்சே சொல்லிட்டாரு அப்படின்பா. இந்த இடத்துல உனக்கு வேற என்னதான்டா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்பான் நருட்டோ. இனிமேல் என்ன யாருமே ஹானரபிள் கேனன்சன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். மெயினா என்ன வெறும் கோனஹமரு அப்படின்னு மட்டும் தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல அதுல உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் மேல தானே விருப்பம் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நருட்டோ கேட்பான். கோனஹமரு மனசுக்குள்ள இருக்க விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட இவங்க வந்து இந்த ஓல்ட் மேனை மறந்துடுவாங்க, தேர்ட் ஹோக்காக என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாங்கிறதுல அவங்க மனசுல இருக்காது, அதை நான் கேரண்டியா சொல்றேன் அப்படின்லாம் சொல்லுவான். அதே மாதிரி இப்ப இருக்க லீஃப் வில்லேஜ் டோட்டலாவே மாறிடும்லாம் சொல்லுவான். இதை கேட்ட நருட்டோ இருந்துட்டு அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லுவான். இருந்தாலும் கோனஹமரு ஏத்துக்க மாட்டான். சரி அப்படின்னா என் கூட வாடா போய் சுனாடேகிட்டே பேசுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். என்னன்னா கிட்டத்தட்ட இப்ப இருக்க லீஃப் வில்லேஜ் வந்து என்னைக்குமே மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராமிஸ் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா ஷீசுனை சைட் காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா டான்டன் ஹெல்ப்பை யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா சுனாடே எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு போவா. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சுனாடே. இந்த இடத்துல செல்ஸை வந்து எப்படி ரீவைட்டலைஸ் பண்றதுங்கிற விஷயத்த தான் படிச்சுட்டு இருப்பாங்க. உங்களை நான் கடைசியை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவா. கத்தாத நாங்க படிச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆச்சரியப்படுவாங்க சீஜுனே. அதே மாதிரி கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு விட இப்படி கத்தி தெரியாதுன்பாங்க. கான்சென்ட்ரேஷன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. இந்த
இந்த இடத்துல நருட்டோவும் கோனஹாமரும் போற வழியில சீசுனே வாய்ஸை கேட்டு இது சீசுனே வாய்ஸ் தானே அப்படின்ட்டு நருட்டோ பார்ப்பான். சுனாடே மெயினா சொல்ற விஷயம் என்னன்னா, நம்மளோட எனிமி இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ண முடியா காபுட்டோ, அவன ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இடத்துல சுனாடே என்ன ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்கன்னா, நருட்டோ வந்து ரசங்கனை யூஸ் பண்ணி அடிச்சிருப்பான். உண்மையாமே அந்த இடத்துல அவனால சர்வை பண்ணிக்கவே முடியாது காபுட்டோனால. அவனோட செல்ஸ் அவன் ரீவைட்டலைஸ் பண்ணி வச்சிருப்பான். அதனாலதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல அவனால எஸ்கேப் ஆயிருக்க முடியும். அந்த ஒரு டெக்னிக் வந்து நான் என்னோட பேஷண்ட்டுக்கு பண்ண முடிஞ்சா கண்டிப்பா இது ஒரு நல்ல விதமா தான் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. எது ராக்லிக்காக இவ்வளவு பண்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா, இந்த ஒரு விஷயத்த பண்ணி தானே ஆகணும். ஏன்னா இப்ப 50% இருக்க வாய்ப்பு 51% ஆச்சுனாலும் நமக்கு நல்லது தானே, ட்ரை பண்றதுல ஒர்த்து தானே அப்படின்னு சொல்லலாம் கேட்பாங்க. இருந்தாலுமே இது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிற சந்தேகம் சீஜுனேக்கு இருக்கும். ஆஃப்டர் ஆல் நான் 5th ஹோக்காகே தானே, என்னோட கடமை தானே இது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே கோனஹாமரு ஷாக் ஆவான். அவனுக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வரும். கோனஹாமரு வந்துட்டு 3rd ஹோக்காகவே ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அதாவது என்னை விட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி, இல்ல பிரச்சனைன்னு வந்துட்டா நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாரு. மெயினா என்னன்னா 3rd ஹோக்காகவே இருந்தா நான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும்னு சொல்லுவாரு. அப்ப அதை குவிட் பண்ணிட வேண்டியதானு கோனஹாமரு கேட்பான். இந்த வில்லேஜ்ல இருக்க ஒவ்வொருத்தருமே என்னோட ஃபேமிலிங்கிற மாதிரியான விஷயத்த தான் அவர் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி கோனஹாமரு பார்க்காத டைம் அப்ப அவரோட ஒர்க்குக்கு அவர் போயிருப்பாரு. ஒரு ஒக்காகேவா இருக்கவன் எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணுங்கிற விஷயத்த தான் இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. அதே அளவுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து லேடி சுனாடே கிட்ட இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்ச உடனேயுமே கோனஹாமரு அந்த இடத்த விட்டு கம்முன்னு வந்துருவான். நருட்டோ வந்துட்டு நீ அவங்கள பார்க்கலையாடான்னு சொல்லி கேட்பான். இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போவான். இந்த இடத்துல ஒக்காகேஸோட ஸ்டோன் ஃபேஸை காட்டுவாங்க. இந்த இடத்துல மெயினா கோனஹாமரு நினைக்கிற விஷயம் என்னன்னா, சுனாடே சொல்லியிருப்பாங்களே ஆஃப்டர் ஆல் நான் வந்து ஒரு 5th ஹோக்காகே, அதனால நான் இதை பண்ணி ஆகணும்னு. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா 3rd ஹோக்காகேயும் ஆஃப்டர் ஆல் நான் 3rd ஹோக்காகே நானும் இந்த விஷயத்துல பண்ணி ஆகணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்துல ரிமெம்பர் பண்ணி பார்ப்பான். ஆஃப்டர் ஆல் நான் வந்து எப்பவுமே ஒரு ஹானரபிள் கிராண்ட்சன் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். நருட்டோ ஒரு மாதிரி பாக்குற விஷயத்த தெரிஞ்ச கோனஹாமரு வந்துட்டு ஆஃப்டர் ஆல் நான் வந்து கோனஹாமரு லீஃப் வில்லேஜை சேர்ந்தவன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான். இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு டே கோனஹாமரு நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான். இதுக்கப்புறமா சுனாடி சைட் காட்டுவாங்க. சீசுனே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுப்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாய் இருப்பாங்க. உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு சீசுனே கேட்பா. சுனாடே ஒரு புக் ரீட் பண்றாங்க இல்லையா, அதுல ஒரு ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சர் காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல கூட ராக்லி தான் அவங்க மனசுல வந்து போவாங்க. சுனாடே அந்த புக்கை படிக்கிற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட இந்த இடத்துலயே முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.ひどいな。